A2 வந்து திருநாவுக்கரசு, அவன் தான் கல்பிரிட் ப்ளஸ், அவன் தான் பண்ணை வீடு, அவன் தான் அந்த வீட்டில் சத்தம் வராமல் நீங்கள் ஸ்டூடியோலலாம் வச்சுருப்போம்ல சவுண்டு ப்ரூஃப்னு, அது மாதிரிலாம் ஏற்பாடு, பிள்ளைகள் அலற சத்தம் கேட்காம இருக்கிறது ஸ்டீரியோ எஃபெக்ட், இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணவன் அவன். சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம்? ஆமாம், அதாவது வெளியே போகாமல், ஓகே, பிள்ளைகள் கத்துறது வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு அவன் அந்த ஏற்பாடெல்லாம் அவன் பண்ணியிருக்கான். பக்கத்து வீடுகள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, ப்ளஸ் அந்த என்னது ஸ்டீரியோ, பிள்ளைகள் கத்துறது கேட்காம இருக்கிறது, இந்த மாதிரிலாம் அவன் பண்ணது. ப்ளஸ் மெயின் அக்யூஸ்டுங்கிறது சபரியை ஏன் மெயின் அக்யூஸ்ட் ஆனாங்கன்னு நான் சொன்னேன். அவன் தான் முதல்ல இந்த பிள்ளைய ஃபஸ்ட்டு இந்த ஒரு பொண்ணை கூட்டு போகிறது, இப்படி பிள்ளைகளை கூட்டு போய் முதல்ல கூட்டு போகிறது அவன் தான். அதுக்கப்புறம் தான் திருநாவுக்கரசு மற்ற வேலைகள்லாம் பார்க்குறான். திருநாவுக்கரசு வந்து அவன் தான் கேப்டன், அவன் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு அவன் தான். அக்யூஸ்டில் இவங்க 1 2 3 போட்டிருக்காங்க. இவங்க வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா சபரி சதீஷ்னு ஒருத்தன், அவன் மாறுகுரலில் பேசுகிறவன். அந்த மாறுகுரல் பேசினாங்கிறதுக்காக அவனுக்கு ஒரு தண்டனை கூடி இருக்கும். உண்மையிலேயே பகுத்து பார்த்துருக்கான். ஆக பிரச்சனை ஒவ்வொருத்தனும் என்னென்ன தப்பு, அதில் எவ்வளோ அதிகமாக பண்ணியிருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க தண்டனையை கொடுத்துருக்காங்க. அப்படி தான் A1 A2க்கு தான், ஏக்கு தான் பெருசு வரணும், A1க்கு தான் நிறைய வரணும் அப்படிலாம் இல்லை. அந்த விக்டிம்களே பார்த்தீங்கன்னா 85 லட்ச ரூபாய் பிரித்து கொடுக்குறத முதல்ல விக்டிமுக்கு 5 லட்ச ரூபா கொடுத்துருப்பாங்க, 2வது 15, கடைசி 8வது விக்டிம் 25, இப்படி பிரிச்சுருப்பாங்க. அப்போ அவங்க எனக்கு உண்மையிலேயே கையெடுத்து கும்பிட வேண்டியது யாருக்குன்னா அந்த நீதிபதி தான். அது கொஞ்சம் கூட, ஏன்னா எல்லாம் எவ்வளோ ப்ரெஷர் வந்திருக்குங்கிற நமக்கே தெரியுது. அது கொஞ்சம் கூட, அதுவும் சிபிஐக்கும் பாராட்டுறேன்.